ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய முதல்வராக்க துடிக்கும் அதிமுக புள்ளிகள். எடப்பாடிக்கு தெரியாம 33 எம்எல்ஏக்கள் போடும் மாஸ்டர் பிளான். தயாராக இருந்த எஸ்பி வேலுமணி, அதுல மண்ணள்ளி போட்ட விஜய். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். நடிகர் விஜய் கட்சிக்கு அதிமுகவில் இருந்து 33 எம்எல்ஏக்கள் பிரிந்து சென்று ஆதரவு கொடுக்க போவதா தகவல் வெளியாகி இருந்தது. இதற்கு பின்னணியில முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணியும் சண்முகமும் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. மே 4ஆம் தேதி கோவையிலிருந்து சென்னை வந்த எஸ்பி வேலுமணி சண்முகத்தை சந்திச்சு இது தொடர்பா பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம 33 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை விஜய் தரப்புக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டதா தெரியுது. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள்ல 3ல் 1 பங்கு ஆதரவு இருக்கிறதால கட்சி தடைத்தாவும் சட்டம் செல்லாது அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதே நாள் இரவுல எடப்பாடி பழனிசாமி திமுக எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலினுக்கு போன் செஞ்சிருக்காங்க. விஜய் பதவியில அமராம இருக்க திமுக கூட்டணியின் ஆதரவை கேட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் பிளானுக்கு திமுகவோட சீனியர் தலைவர்கள் இடத்துல இருந்தும் ஆதரவு கிடைச்சிருக்கு. இது குறித்து ஸ்டாலினும் உதயநிதியும் டிஸ்கஸும் செஞ்சிருக்காங்க. அதே வேளையில மே 6ஆம் தேதி எஸ்பி வேலுமணியும் சண்முகமும் தாவேகாவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவங்க கிட்ட தங்களுடைய ஆதரவை உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 5 எம்எல்ஏக்களுக்கும் தங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி தரணும் அப்படின்னு டிமாண்ட் செஞ்சிருக்காங்க. அதோடு கூடுதலா துணை முதல்வர் பதவியும் கேட்டிருக்காங்க. இதற்கு விஜய் தரப்பு பிடி கொடுக்கல, அமைதியா இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் மே 7ஆம் தேதி விஜய் தரப்பு எஸ்பி வேலுமணியையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஆனா எந்த முடிவும் இதுவரைக்கும் எட்டப்படல. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கடிதத்தை வழங்கி விட்டதால எஸ்பி வேலுமணியின் டிமாண்ட தாவேகா கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா இப்போ அதிமுகவில இருந்து பல்கா எம்எல்ஏக்களை பெறும் நோக்கத்துல செங்கோட்டையன் சைட்ல தீவிர முயற்சி நடப்பதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரிதான் பாமகவும் தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில இடம் பெறலாம் அப்படின்ற ஆலோசனை செஞ்சிருக்கிறதாவும் கூறப்படுது. சௌமியா அன்புமணி இந்த முறை எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாங்க. தாவேகாவை ஆதரிச்சா சௌமியா அமைச்சராக முடியும் அப்படின்னு அன்புமணி குடும்பம் சீரியஸா பேசிட்டு இருக்காங்களாம். ஆனா பாமக ஆதரவே கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலையில தான் தாவேகா இருக்காங்க. ஏன்னா கூட்டணி ஆட்சியில அன்புமணி ரொம்பவே ஆதிக்கம் செய்ய நினைப்பாங்க. நான் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தேன், இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் ரொம்பவே தலையிடுவாருன்னு நினைக்கிறாங்க. அதனால எங்க லிஸ்ட்ல பாமகவே இல்லை அப்படின்னு தாவேகா தரப்புல சொல்றாங்க. இருந்தாலும் ஆட்சி அமைக்கும் முயற்சியில விஜய் கட்சியினருக்கு அனுபவம் இல்லாததுதான் இந்த சூழலுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா இடத்துல அதிமுகவோ திமுகவோ இருந்திருந்தா அப்போதே பதவி ஏற்பு நடந்திருக்கும். இது சிறுவர் செய்த வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்களே, அது போலதான் இந்த விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இதற்கிடையே நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகம் படம் விரைவில் வெளியிடப்படுவதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. சென்சார் பிரச்சனை காரணமா பொங்கல் தினத்தில் வெளியாக வேண்டிய இந்த படம் சிக்கல்ல சிக்கிட்டு இருந்தது. இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே 100 கோடி வசூலாகி இருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அதோட ஜனநாயகன் படத்துல டைட்டில் கார்டுல தி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அப்படிங்கிற வசனமும் இடம்பெற்ற வீடியோ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. நடிகர் விஜயோட ரசிகர்களே இந்த வீடியோவை இணையத்துல பரப்ப விட்டுருப்பாங்க அப்படின்னு கூறப்படுது. நடிகர் விஜய் தமிழ்நாடு முதல்வரா பொறுப்பேற்கும் பட்சத்துல தியேட்டர்ல ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் போது இதே போன்று டைட்டில் கார்டு வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படி ஒரு டைட்டில் கார்டு போடப்பட்டா இத்தகைய பெருமை பெறும் ஒரே இந்திய நடிகர் விஜய் தான். நடிகர் எம்ஜிஆர் முதல்வரா பொறுப்பேற்றதும் நடிப்பதை நிறுத்திட்டாங்க. நடிகர் விஜயும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படத்தை வெளியிட திட்டமிருந்தாங்க. ஆனா சூழ்நிலை காரணமா ஜனநாயகன் தேர்தலுக்கு பிறகு வெளியாக இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.